மீனா வீட்டு விட்டு போனதை நினைச்சு ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நாமளும் வந்துட்டு இந்த முத்துவ மீனாவை எப்படியாவது வீட்டு விட்டு துரத்தணும்னு சொல்லி எவ்வளவோ பிளான் பண்ணோம். ஆனா இப்ப நம்ம எதுவுமே பண்ணாமே வந்துட்டு அவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சுட்டாங்க. அந்த மீனா அவ கையை வச்சு அவ கண்ணையே குத்திக்கிட்டா. இதுவும் வந்துட்டு நமக்கு நல்லதுதான். ஏற்கனவே இந்த முத்துவுக்கு அந்த அருணை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அந்த அருண் முன்னாடியே வச்சு இந்த மீனா முத்துவை அவமானப்படுத்திட்டா. கண்டிப்பா வந்துட்டு இந்த முத்துவை மறக்கவும் மாட்டா, அந்த மீனாவை மன்னிக்கவும் மாட்டான். எப்படியாவது இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு ஊதி பெருசாக்கி இவங்களை நிரந்தரமா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி வில்லத்தனமா பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் விஜயாவும் பாத்தீங்கன்னா அதே சந்தோஷத்துலதான் இருக்காங்க. அப்பாடா இந்த பூக்காரி வந்துட்டு வீட்டு விட்டு தொலைஞ்சா இப்பதான் நிம்மதியா இருக்குது. இப்பதான் நம்ம வீடே வந்துட்டு வீடு மாதிரி இருக்கு. இந்த முத்துவும் சரி அவரும் சரி அந்த மீனாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டே இருப்பாங்க. இவளை எப்படி இந்த வீட்டு விட்டு துரத்துறதுன்னு சொல்லி நம்மளே யோசிச்சோம். பரவாயில்ல முத்துவே வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டான். இவன் தான் வந்துட்டு பொண்டாட்டின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு அவளை ஆடிட்டு இருந்தான். ஆனா அவ அத்தனை பேருக்கு முன்னாடி இவனை நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டால. இப்ப அவளோட லட்சணம் என்னன்னு சொல்லி இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்துட்டு வீட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டான். அப்பாடா அந்த பூக்காரி எப்படியோ அந்த வீட்டு விட்டு தொலைஞ்சிட்டா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. அதே மாதிரி இந்த பார்லர்காரியும் வந்துட்டு நம்ம வீட்டு விட்டு துரத்தணும். இவளை ஒட்டு மொத்தமா மனோஜோட வாழ்க்கையில இருந்து தூக்கி வீசிட்டு மனோஜுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பணக்காரின்னு சொல்லி வேஷம் போட்ட இவளை வந்துட்டு என் பையனுக்கு கட்டி வச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு பரிகாரமா வந்துட்டு மனோஜுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த ரவியோட ஹோட்டல் ஓனர் இந்த நீத்து பொண்ணு வந்துட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மனோஜ் வந்துட்டு நம்ம நிஜமாலுமே வந்துட்டு கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் ரோஹிணி மனோஜ் ரெடி ஆயிட்டு வெளியில வராங்க. அதை பார்த்துட்டு விஜயா எங்கடி கிளம்புற அப்படின்னு சொல்லவும், இல்ல ஆண்டி ஷோரூமுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி இருந்துட்டு என்ன ஆண்டி நீங்க தானே போக சொன்னீங்க அப்படிங்கவும், ஆமா நான் தான் சொன்னேன், இப்ப நான் தான் போக வேண்டாம்னு சொல்றேன் வீட்டுல இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் இருந்துட்டு என்னாச்சுமா ரோஹிணியை வந்துட்டு ஏன் ஷோரூமுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்க? டேய் உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா, நீ மட்டும் ஷோரூமுக்கு போனா போதும் அவ வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி இருந்துட்டு ஏன் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் காரணம்லாம் சொன்னாதான் நீ வீட்டுல இருப்பியா, டே மனோஜ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லம்மா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏண்டா அவளும் உங்க கூட கிளம்பி வந்துட்டானா வீட்டுக்கு வேலையில யாரடா செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க மனோஜ் ரோஹிணி பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம பாக்குறாங்க. அப்ப ரோஹிணி வந்துட்டு என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படிங்கவும், ஏன் எதுவுமே உனக்கு தெரியாதா, அந்த மீனா வேலைக்காரி தான் வந்துட்டு வீட்டுட்டு வெளியில போயிட்டா, அப்ப வீட்டுல இருக்கிற வேலையில வந்துட்டு வேற யாரும் செய்வாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்ப மனோஜ் இருந்துட்டு என்னம்மா ரோஹிணிக்கு வந்துட்டு ஷோரூம்ல வேலை இருக்குதுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ ரோஹிணி அனுப்பி விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா, டேய் அவ பாட்டுக்கும் கூட வந்துட்டான்னா நாங்க எல்லாம் சாப்பிட வேண்டாமா, யாருடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நம்ம வேணா ஹோட்டல்ல வேணா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ ஹோட்டல்ல எல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா, அதெல்லாம் வந்துட்டு உங்க அப்பாக்கு சேராது அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்ட மனோஜ், என்னமா திடீர்னு அப்பா மேல உனக்கு அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சேராது. அது மட்டும் இல்லாம என்ன 3 நேரம் வந்துட்டு கடையிலே வாங்க முடியும், அதுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு செலவாகும், ஏன் இவ வீட்டுல சும்மாதான தண்டமா இருக்கா, இவ வந்துட்டு சமைக்கட்டும் நீ கிளம்பி ஷோரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் இப்படி சொன்னது கேட்டு இங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. உடனே மனோஜை பார்க்கவும், டேய் என்னடா எதுக்கு வந்து இங்கேயே பாத்துட்டு இருக்க, உன்னதான் கிளம்புன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி விஜயா மிரட்டவும், இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா மூச்சுடம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க மனோஜ் போறதையே வந்துட்டு ரோஹிணி பாத்துட்டு நிக்கவும், அப்ப விஜயா இருந்துட்டு என்னடி அங்கேயே பாத்துட்டு நிக்கிற, சொல்றது காது கேட்கலையா, கிளம்பு முதல்ல போயிட்டு கிச்சன்ல போயிட்டு சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹிணி இருந்துட்டு, இல்லன்டி நான் காலையில காஃபி போட்டு கொடுத்ததே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, இப்ப நான் சமையல் செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா, நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் சாப்பிட்ற மாதிரி சமைக்க வேண்டியது தானே, அப்ப நீ சொல்றத பார்த்தா எங்க மத்தியானத்துக்கு சமைக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வேணுட்டு தான் வந்து காஃபி அந்த மாதிரி போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்ட ரோஹிணி, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, எனக்கு வந்துட்டு அவ்வளவுதான் போட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப விஜயா இருந்துட்டு, ஆமா உனக்கெல்லாம் எப்படி சமைக்க தெரியும், உனக்கு வந்து வண்டியா போய் சொல்ல தெரியும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்த தெரியும் அப்படின்னு சொல்லவும், உடனே ரோஹிணி பாத்தீங்கன்னா விஜயா பார்த்து முறைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா, என்னடி முறைக்கிற, நான் உண்மைத்தானே சொன்னேன், அந்த மீனா இத்தனை நாளா வந்துட்டு சமைச்சு போட்டால உட்காந்து 3 நேரம் நல்லா தின்ன இல்ல, அப்ப அவள மாதிரி வந்து உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. விஜய் இப்படி சொன்னதை கேட்டு ரோஹிணி பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிச்சலா இருக்குது. போய் இந்த மீனா கூட வந்துட்டு என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நிக்கிறாங்க. அப்ப விஜயா இருந்துட்டு, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு மலையாட்ட நின்றுட்டே இருக்க, போய் சீக்கிரம் சமையல் வேலையை ஆரம்பியே, எனக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும், போய் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோஹிணி பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம கிச்சனுக்குள்ள வந்துட்டு பயங்கரமா டென்ஷனா நிக்கிறாங்க. இந்த மீனானால வந்துட்டு நமக்கு நிம்மதியா கிடையாது, இப்பதான் வந்துட்டு அவ வீட்டு வெளியில போயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப என்னடா அவ போய் இப்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, அவ வந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்ல, போனாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்ல, எல்லாம் வந்துட்டு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு கிடக்குறாங்க. அப்ப விஜய் இருந்துட்டு, என்னடி சமைக்க சொன்னா வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்க, நான் எல்லாம் வந்துட்டு பசி தாங்க மாட்டேன், கரெக்டான டயத்துக்கு நான் சாப்பிடணும், சீக்கிரம் வந்துட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க.
அதையெல்லாம் கேட்டீங்க ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது. சரி நாம ஒன்று நினைச்சா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட வந்துட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்த விஜயா வந்துட்டு பார்வதிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், ஏன் விஜயா என்னாச்சு? அம்மா விஷயத்த கேள்விப்பட்ட மீனா வந்துட்டு வீட்டு விட்டு போயிட்டாலாமா அப்படின்னு சொல்லவும், ஆமாமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அது உனக்கு காது பேர வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா முத்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும், ஏன் அவன்லாம் வந்துட்டு கரெக்டாக தானே பண்ணியிருக்கான், அவ புருஷனுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணனா யாருதான் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருப்பா, இன்னைக்கு தான் வந்துட்டு அவன் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இப்படி சொன்னதை கேட்ட பார்வதி இருந்துட்டு, நீ என்ன புதுசா வந்துட்டு முத்துக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, ஆனா அவன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட பார்வதி, ஆமா எப்ப வந்துட்டு மீனாவை வீட்டு விட்டு வெளியில அனுப்பலான்னு சொல்லி நீ காத்துட்டு இருந்த, அதனால முத்து இப்படி பண்ணது வந்துட்டு உனக்கு கரெக்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு விஜயா டென்ஷன் ஆயிட்டு, அத்தானே நீ வந்துட்டு அந்த பூக்காரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, அப்படி இல்ல விஜயா, மீனாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல, அவ வந்து அவ தங்கச்சிக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனா, அதுக்காக போய் முத்து வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டுனா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு விட்டுட்டு வெளியில போன்னு சொல்றதெல்லாம் நல்லாவா இருக்கு, நீயும் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, ஏன் நான் என்ன பண்ணணும், வீட்டு விட்டு வெளியில போறவளை வந்து கையை பிடிச்சி வாடி அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு எடுத்துட்டு வரணுமா, அவனே முதல் முறையா இப்பதான் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், அதையா போய் என்ன தடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப பார்வதி இருந்துட்டு, அண்ணனும் வந்துட்டு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு, அவர் என்ன சொல்லுவாரு, அவ கூட்டிட்டு வந்த மருமகளோட லட்சணத்தை பார்த்து அவரே வந்துட்டு அதிர்ச்சியாக போய் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப பார்வதி இருந்துட்டு, சரி விஜயா, நடந்தது நடந்து போயிடுச்சு, எப்படியும் வந்துட்டு சீதாக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனி முடிஞ்சதை பேசி ஒண்ணும் இல்ல, மீனா வந்துட்டு வீட்டை கூட்டிட்டு வர வழியே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா, ஓ விட்டா நானே போய் வந்துட்டு வாடி மருமகளேன்னு சொல்லிட்டு வந்து அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவ போல இருக்குது, எனக்கு வேற வேலை இல்ல பாரு, இதுக்கு தான் வந்துட்டு உங்க போனே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ வை போனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்வதி இருந்துட்டு, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற, சரி சரி என்ன சமையல் வேலையா இருக்கியா, நீ இதை சமையல பண்ணிட்டு இருக்கியா, அதான் கோவமா பேசுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு, நான் எதுக்கு சமைக்க போறேன், அதான் வீட்டுல 2 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, ஒருத்தி போனாலும் இன்னொருத்தி இருக்கால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட பார்வதி ஒண்ணும் புரியாம, இந்த விஜயா வந்துட்டு மீனாவை தான் வேலைக்காரின்னு சொல்லுவா, வேற யார இப்ப சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்காங்க. என்ன விஜயா சொல்ற, யார் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதுதான் பணக்காரின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்தால ஒருத்தி, அந்த ரோஹிணி அவதான் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்வதி இருந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அதை ஏன் கேட்கற, காலையில ஒரு காஃபி போட்டு வர சொன்னா இன்னும் கல்லீரி தண்ணி மாதிரி உனக்கு கலந்து கொண்டு கொடுத்தா, இப்ப சமையல்கிற பேர்ல என்னத்த பண்ண போறோளோ தெரியல, சரி சரி நீ போன வையே, நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. அந்த நேரம் அண்ணாமலை பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வந்தவர் கிச்சன்ல சவுண்டு கேட்கறத பார்த்துட்டு, என்ன விஜயா கிச்சன்ல ஏதோ சவுண்டு கேட்குது, மீனா வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிச்சனுக்குள்ள போறாரு. அப்ப அங்க நினைக்கிற ரோகிணியை பார்த்துட்டு, என்னாச்சுமா நீ ஷோரூம் போகலையா, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரோகிணி இருந்துட்டு, இல்ல அங்கிள், வந்துட்டு ஆன்டி தான் வந்துட்டு என்ன சமைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, நான் கூட வந்துட்டு மீனா தான் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணிக்கு இன்னைக்கு எடுப்பாகுது, நான் ஒருத்தையும் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் இருந்து அங்கிளுக்கு பெருசா தெரியல, ஆனா இந்த மீனா திரும்பி வந்துட்டாலும் நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவ இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவருக்கு கவலையா இருக்குது. எல்லாரும் அந்த வீட்டுட்டு வெளியே போன மீனாவை பத்தி தான் கவலைப்படுறாங்களே ஒழிய நம்மளை வந்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பயங்கர கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப விஜயா இருந்துட்டு, என்னடி சமையல ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆண்டி 5 நிமிஷம் ஆண்டி ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லவும், நான் தான் சொன்னேன்ல நான் வந்துட்டு பசி தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வாடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு வழியை ரோகிணி எல்லாத்தையும் சமைச்சதை எடுத்து வச்சுட்டு அண்ணாமலையும் விஜயாவை சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப விஜயா பாத்தீங்கன்னா அது வாயில வச்சுட்டு போய் துப்பிட்டு, என்னடி இது கன்றாவியா இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. என்ன ஆண்டி சாம்பார் தான் அப்படின்னு சொல்லுவோம், சாம்பாரா இன்னும் அப்படி தண்ணி மாதிரி இருக்குது, வாயிலே வைக்க முடியல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்லுவோம், ரசம் ஆண்டி, ரசமா இன்னும் புளி கரைச்சி வச்ச மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படி நீ மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா எதுக்கு வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, ரோகிணி ஏதோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து சமைச்சிருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை கேட்ட விஜயா, என்னது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடறதா, வாயிலே வைக்க முடியல, இதெல்லாம் வந்துட்டு மனுஷன் திம்பானா, ஏண்டி நான் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, வாயில வைக்கிற மாதிரி சமைக்க சொல்லி சொன்னா எதுக்கு இப்படி வேணுட்டே வந்துட்டு இந்த மாதிரி சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் ரோகிணி இருந்துட்டு, இல்லன்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமா இந்த வாய்க்கெல்லாம் வந்து ஒன்றும் குறைச்சல் கிடையாது, கூட கூட வந்துட்டு நல்லா பேச மட்டும் தெரியும், ஆனா வந்துட்டு வாய்க்கு ருசியா சமைக்க மட்டும் தெரியாதா, இப்ப நான் ஏற்கனவே வந்துட்டு பசியில உட்காந்துட்டு இருக்கேன், இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்துறாங்க. அப்ப ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நான் வேணா உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போட்டு தரவா அப்படின்னு சொல்லவும், ஏன் அதை எனக்கு போட தெரியாதா, அப்ப உனக்கு என்ன வேலை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, ஏன் விஷயா இதையே வந்துட்டு சாப்பிடு, உனக்கு பிடிக்கல அப்படின்னா தான் ஆர்டர் போடுறேன்னு சொல்றாள் ரோகிணி, அப்ப வாங்கி சாப்பிட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக வந்து வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப விஜயா இருந்துட்டு, எங்க நானாங்க பிரச்சனை பண்றேன், நான் வந்துட்டு பசியில வந்துட்டு கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க பேர உண்மையாலுமே பசின்னா வந்துட்டு பேசாம உட்காந்து இந்த சாப்பாடை சாப்பிடு, பிடிக்கலையா கடையில ஆர்டர் போட்டு சாப்பிடு, அதுதான் வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா
டென்ஷன் ஆயிட்டு ரோகிணியை பார்த்து, என்னடி வேணுட்டே வந்துட்டு என்ன பழி வாங்குறியா? உன்னை நான் ஷோரூம் போக விடாம தடுத்ததுனால இப்ப வேணுட்டே வந்துட்டு இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரோகிணி வந்துட்டு, ஆண்டி நிச்சயமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தான் சமைக்க தெரியும். சரி ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேணா ஆர்டர் போடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு தான் இருக்க, செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கத்தவும், இங்க ரோகிணியும் அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அப்படி விஜயாவே பாக்குறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, அதைத்தானே இத்தனை நேரம் ரோகிணி கேட்டுச்சு, அப்பவே சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கவும், அப்ப ரோகிணி வந்துட்டு, பரவாயில்ல அங்கிள், நான் வந்துட்டு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டு விஜயா கொடுத்துட்டு இங்கே ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக நிற்கிறாங்க. இந்த மீனானால வந்துட்டு நமக்கு நிம்மதியாக கிடையாது. இப்போ தான் வந்துட்டு அவள் வீட்டு விட்டு வெளியில் போயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்போ என்னடானா அவள் போய் இப்போ நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவள் வந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, போனாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, எல்லாம் வந்துட்டு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது.